Hi friends, welcome to bhuvi food world. பச்சை பட்டாணி மசாலா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். கடாயில் ஆயில் சேர்த்து ஆயில் சூடான பிறகு 2 பட்டை 3 கிராம்பு 2 ஏலக்காய் சேர்த்து தாளிச்சுக்கோங்க. அதோட ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு ஸ்பெஷலாக ஒரு மசாலா ரெடி பண்ணி சேர்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு சொல்லிடுறேன். 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் சோம்பு, 4 பச்சை மிளகாய், 10 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி. இது எல்லாத்தையுமே மிக்சியில் தண்ணி சேர்க்காமல் அடித்து சேர்த்துக்கோங்க. இந்த மசாலாவை தவிர வேறு எந்த மசாலாவும் சேர்க்க போகிறதில்ல. அடுப்பை சிம்மில் வச்சு மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மசாலா நல்லா வதங்கின பிறகு ஒரு பெரிய சைஸ் தக்காளியை பொடியாக கட் பண்ணி சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி பேஸ்ட்டாக வதங்குறதுக்காக 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து தக்காளி பேஸ்ட் ஆகிற வரையும் வதக்கி விட்டுக்கோங்க. பச்சை பட்டாணியை 4 மணி நேரம் ஊற வச்சு 3/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து 3 விசில் விட்டு வேக வச்சு சேர்த்துக்கோங்க. வேக வச்ச பட்டாணி சேர்த்து அதையும் ஒரு வதக்கி விட்டுக்கோங்க. பட்டாணி சேர்த்து வதக்கின பிறகு தேவையான அளவு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்க விட்டுக்கலாம். ஏற்கனவே காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறதுனால இந்த ஸ்டேஜில் உப்பும் காரம் செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் மிளகாத்தூளும் உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா கொதிச்சிருச்சு. பொடியாக கட் பண்ண மல்லித்தலை சேர்த்துக்கோங்க. மல்லித்தலை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி பக்குவத்தில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு பச்சை பட்டாணி மசாலா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கடைசியாக 1 டீஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் உங்களுக்கு ஆப்ஷனு தான், தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. ஃப்ளேவருக்காக சேர்க்குறது தான். சுவையான பச்சை பட்டாணி மசாலா ரெடி. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.